லார்ட் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த டெய்லி மன்னாக்குள்ளாக அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்தை 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசித்து தியானிக்க போகிறோம். எழுதியிருக்கிறபடி தேவன் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்படின்னா இதுவரைக்கும் செய்யாத ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய போறார். அப்படின்னா இதுவரைக்கும் நீங்க காணாத ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களை காண செய்ய போகிறார். இதுவரைக்கும் உங்க காதுகள் கேட்காத ஒரு காரியத்தை கர்த்தர் கேட்க செய்ய போகிறார். ஒருவனுடைய இருதயத்திலையும் தோன்றாத காரியத்தை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி அதை முடிக்க போகிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஏன் என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் நடக்குது, எனக்கு ஏன் இப்படி நடக்குது என்பதாக நீங்க வருத்தத்தோடு உட்கார்ந்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இவை எல்லாவற்றுக்கும் மேல நீ என்னுடைய ஆளுகையின் கீழே இருக்கிறாய் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். அதனால தான் ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார், கண்கள் காணாததையும் செவிகள் கேட்காததையும் மனுஷனுடைய உள்ளம் இருதயம் உணராத காரியத்தை நான் வாழ்க்கையில செய்ய போகிறேன் என்பதாக தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். நீங்க எந்த வழியில நீங்க போய்கொண்டிருந்தாலும் சரி, மனுஷர்கள் உங்கள் வாழ்க்கையில வரவேண்டிய ஆசீர்வாதங்களை தடுத்து கொண்டிருந்தாலும் சரி, உங்களை குறித்து தவறாக மனிதர்கள் எல்லாரும் நிந்தைகளை வைத்து பேசிக்கொண்டு உங்களை வெட்கப்படுத்தி கொண்டிருந்தாலும் சரி, தேவன் இன்றைக்கு இந்த வசனத்தை உங்களுக்கு வாக்குத்தத்தமாக தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். ஆனா யாருக்கு ஆண்டவர் இதை செய்கிறார் அப்படின்னா, யாரெல்லாம் தேவன் மேல அன்பு வைத்திருக்கிறார்களோ, யாரெல்லாம் இயேசுவை நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இதை செய்கிறாராம். பாருங்க, எல்லா வாக்குத்தத்தமும் ஒவ்வொரு கட்டளையோடு கமாண்ட்மெண்டோடு கூட அது தொடர்ச்சியாய் வருகிறத நம்ம பார்க்க முடியும். அதுதான் கர்த்தர் சொல்றார், யார் என் மேல் அன்பு கூறுறீங்களோ அவங்க வாழ்க்கையில நான் இப்படி செய்ய போறேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். ரோமர் 8வது அதிகாரத்துல வாசிக்கிறோம், தேவனிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக செய்து முடித்திருவார். ஒரு தீமை கூட நடக்காது. If you're loving your God, your creator, Jesus Christ, then everything will be your goodness for your life. Everything, எல்லாமே உங்க வாழ்க்கையில நன்மையாகவே உங்க வாழ்க்கைக்கு நடக்கும். அன்பு கூறுகிற தேவனிடத்துல அன்பு கூறுகிறவங்க அவங்க என்ன செய்வாங்களா, தேவனுடைய கட்டளைகளை கர்த்தர் என்ன சொன்னாலும் அதை செய்து கீழ்ப்படிந்து அதை செஞ்சு முடிச்சிருவாங்களாம். ரெண்டாவது, தேவனிடத்துல அன்பு கூறுறவங்க அவங்க சொந்த சகோதரரிடத்துல அன்பு கூறுகிற பிள்ளைகளாக இருப்பார்களாம். அல்லேலூயா. பாருங்க, இது ரெண்டுமே மிக முக்கியமான காரியம். நீங்க தேவனிடத்துல அன்பா இருக்கிறத எப்படி அறிகுறி என்ன, எப்படி நம்மால கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, நீங்க தேவனுக்கு கீழ்ப்படிந்து இந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறத கவனிக்க முடியும். ரெண்டாவது, உங்களை நேசிக்கிறது போல நீங்க பிறரை நேசிப்பீங்க. உங்க சகோதரர்களை சகோதரிகளை நீங்க அவர்களை பகைக்காம அவர்களையும் நேசிக்கக்கூடிய உள்ளத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அப்படிப்பட்டவர் தான் தேவனை நேசிக்கிற அன்பு கூறுகிற பிள்ளைகள். அவர்களுக்கு தான் கர்த்தர் சொல்றாரு, உங்க வாழ்க்கையில நான் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறது உங்க கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்காததையும் மனுஷனுடைய உள்ளம் உணராத காரியத்தை நான் உங்க வாழ்க்கையில செய்து முடிக்க போகிறேன் என்பதாக கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுகிறார். இந்த வசனத்தை கேட்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, உங்க வேலை ஸ்தலத்துல, குடும்பத்துல, ஊழியத்துல, உங்க பர்சனல் லைஃப்ல கர்த்தர் இப்படிதான் செய்து முடிக்க போகிறார். திடன் கொள்ளுங்க. மனுஷன் இது நடக்கும் அது நடக்கும் சொல்ல பயமுறுத்துகிறானா? இல்ல. தேவன் உங்களுக்காக ஒரு நன்மையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாமே முடிந்தது என்று சொல்லி பயந்து கொண்டிருக்கீங்களா? உங்களை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களுக்காக மிக முக்கியமான இதுவரைக்கும் இல்லாத ஒரு காரியத்தை நான் உனக்காக ஆயத்தம் பண்ணி உன்னை நான் கர்த்தருக்குள்ளாய் நடத்த போகிறேன், என்னுடைய வழியில உன்னை நடத்த போகிறேன் என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். திடன் கொள்ளுங்க. God is with you. சோமன்லாமா. பரலோக பிதாவே, இந்த வசனத்தை கேட்கிற பிள்ளைகள் யாராக இருந்தாலும் bless them, O Lord.
இந்த வசனத்தின்படியாக உலகத்தினுடைய அன்பு, உலகத்தின் மேல இருக்கிற நேசத்தெல்லாம் எடுத்து போட்டு உங்களுடைய பிள்ளைகள் உண்மை நேசிக்க உமக்குள்ளாய் நிலைத்திருக்க கிருபை கொடுங்க. நீ செய்ய போகிற ஆயத்தம் பண்ணி இருக்கிற இந்த பெரிய காரியங்களுக்காக ஸ்தோத்திரம். யாரெல்லாம் இன்றைக்கு ஆண்டவரே சோகத்தோடு வேதனையோடு இருக்கிறார்களோ, இயேசுவின் நாமத்தினால் திடன் கொண்டு அவருக்கு புதிய வழிகளை நீ திறப்பதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக புதிய வழிகளை திறக்கிறதை நீங்க காண போறீங்க. இது அப்படியே செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. God bless you all.